நமது திருவாரூரில் நம் ஆரூரா தேகேசா அவரை நினைத்தாலே போதும். நாம் பிறந்த இடத்திற்கு முத்தி அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம அப்படியாப்பட்ட ஊரில் நம்ம பிறந்துட்டு இருக்கோம்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ திருவாரூர்காரனா, திருவாரூர் பிறந்தாலே முத்தியப்பா அப்படின்வாங்க. பிறந்தால் மட்டும் முத்தி அல்ல, இறந்தாலும் முத்தி. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்படியா? என்ன சொல்கிறோம்? ஆரூரா தேகேசா அப்படிங்கிறோம். ஆரூர் அரசே போற்றி, தெரா திருவையாரே போற்றி போற்றின்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் தேரோட்டத்தில் அவர் கோவிலேருந்து அந்த தேருக்கு வர அந்த காட்சி, அந்த நடன காட்சி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம இந்த ஆரூரான் ஆன்மீக ஆற்றல் அப்படிங்கிற ஒரு குரூப்பை நம்ம எதுக்கு இப்போ இது பண்ணுறோம்னா, இப்போது நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம திருவாரூருடைய பெருமையோ மற்ற ஆன்மீக ஸ்தலத்தோட பெருமையோ நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு குரூப் மூலியமாக நமக்கு வேண்டப்பட்டவங்க அந்த குரூப்பில் நம்ம இணைச்சி நம்ம சில ஆன்மீக விஷயங்களை சொல்கிறோம். ஆன்மீகத்தில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதேமாரி செய்யும் போது நம்மளுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய வளர்ச்சி எல்லாருடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஒருத்தன் வளர்றானா அவனை காலவாரத்துக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம புதுசாக நம்ம தெய்வத்தை நம்ம வேண்டி, தெய்வத்துக்கு எப்படியெல்லாம் விளக்கேற்றி, எப்படியெல்லாம் வேண்டுனேன், எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசார நிறைவாக செய்து இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி அவருடைய அருளால் நம்மெல்லாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். என்னுடைய எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் உயர்திரு மதிசார் அவர்கள் மதிசாருன்னு நான் சொல்லலை, இனிமேல் அவர் மதிசார், எனக்கு சார் கிடையாது, மதிஜி. அவர் மதிஜிங்கிறது எனக்கு ஒரு குருஜி மாதிரி காட்சி கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீகத்தை பற்றி அவ்வளோ ஒரு இனிமையாக சொல்கிறாரு. அவர் நம்ம குரூப்பில் உள்ள ஒரு சிலருங்க அவர் கமலமணி சித்தர்கிட்ட அவர் பேசும்போது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஒளிய வச்சுக்கிட்டு அவர் நம்ம கூட பழகிட்டு இருக்கிறாரு. இனிமேல் அவருடைய கருத்துக்களையும் ஆன்மீக சொற்பொழிகளையும் நம்ம இந்த காணொலி மூலியமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விஷயம். இதில் பயணிக்கிற அத்தனை பேரும் தயவுசெய்து யாரும் குட் மார்னிங் எல்லாம் போட வேண்டாம். ஆன்மீக சம்பந்தமான செய்திகளை மட்டும் அதில் தெரியப்படுத்துங்க. இந்த ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த கோவிலில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இறைவா, ஆரூர் அரசே போற்றி, ஸ்ரீரா திருவையாரே போற்றி போற்றி. அவர் இல்லாமல் நம்ம இல்லை, அவர் தான் நமக்கெல்லாம் மகாராஜா. அதனால தான் அடிக்கடி ஆரூரா தேகேசா நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கோம். இதையே சொல்லிக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய அரசரை நம்ம யார் போகிறோம்றா? சரிங்களா? கண்டிப்பாக அந்த ஆரூர் அரசர் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு அவரை நம்பி வர அனைத்து பேருக்கும் சிறப்பான முறையில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க குடும்பமெல்லாம் வளமாக சேமாக வாழணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. வாழ்க வளமுடன்.